Hello dear friends and dearest enemies. இந்த வீடியோல நாங்க எதை பற்றி பார்க்க போறோம்டா, பிப்ரவரி மாதம் எல்லாருக்கும் தெரியும் வேலண்டைன்ஸ் டே பிப்ரவரி 14th. ஆனா அதுக்கு ஒரு கிழமைக்கு முதலே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ எனக்கு தெரிஞ்ச லெவலில் சொல்றேன், சாக்லேட் டே, டெடி டே, சம்திங் அப்படி நிறைய வருது. ஸோ தெரியாதானே. ஸோ ஆனா இதுக்கான உண்மையான ரீசன் என்னன்னு தெரியும். இதை பற்றி நம்ம ஃபுல்லான வீடியோ தான் இது. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு கொள்ளணும் அண்ட் நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே, ஆனால் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசண்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் கொடுத்தீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா என்ன? காதலர் தினம், அவ்வளோதானே. ஆனா அதுல உண்மையான கதை வந்து அது இல்லை. வேலண்டைன்ஸ் டே அதாவது ரோம்ல வந்து ஒரு கடுமையான ஒரு இராணுவ அடக்குமுறை சட்டத்துல இருக்குது. அந்த டைம்ல தான் இந்த வேலண்டைன் என்ற ஒரு தனி நபர், அவர் ஒரு புனிதர் என்று கூறப்படுது, அந்த தனிநபர் வந்து இருக்கிறார். ஸோ அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த இராணுவ இதுக்கு போகாம ஆக்களை தடுத்து தடுத்து இவர் வந்து அவைக்கு விருப்பமான ஆக்களோட அவைய சேர்த்து விடுறார். அது சரியான ஒரு இதா. அப்ப அதுக்கு பிறகு என்ன நடக்குதுண்டா, இவர் இப்படி சேர்த்து விட அங்க இராணுவத்துல வந்து ஆக்கள் சரியான குறைவா இருக்குது. அப்ப இதுக்கான அடிப்படை காரணம் யார் என்று அந்த ரோம பேரரசின் மன்னன் வந்து தேடுறார். அப்படி தேடுகிறான் எங்கடால், அதாவது வேலண்டைன் அவர்கள் மாட்டிக்கொள்றார். மாட்டிக்கொண்டோன்னு இவர் தான் இவளா கலகத்துக்கும் காரணம் என்று அவரை சிறையில் அடைச்சு ஒரு நிறைய ஆண்டுகள் சிறையில வச்சிருக்க உத்தரவிடுறார். அப்ப இவர் வந்து வெளியில ஜொலியா திரிஞ்சிட்டு இப்ப உள்ளுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறது தானே. சோ அது வந்து இவருக்கு ஒத்துக்கொள்ளல. அதோட இவர் அந்த சிறையில இருந்து கடிதங்கள் எழுதுறார். அந்த கடிதங்கள்ல முடிவுல உங்கள் வேலண்டைன் அப்படி அந்த ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்றார். ஸோ இவர் எழுதி எழுதி இவரால் ஏழாம போயிட்டு, ஸோ அதாலதான் பிப்ரவரி 14th அன்று அவர் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்றார். ஸோ அதுதான் இப்ப உலகமெங்கும் கொண்டாடுற பிப்ரவரி 14th வேலண்டைன்ஸ் டே, அதாவது காதலர் தினம். அதாவது அவர் உயிரை விட்டது வந்து காதலர்களுக்காக போராடி என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில தான் அத காதலர் தினம் வந்து பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். ஆனா இப்ப நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? ஸ்டார்டிங்ல அவர் இறந்த நாளைத்தான் காதலர்களுடைய புனித தினம் என்று சொல்லி அதை கொண்டாடி கொண்டிருந்த டைம்ல, அதுக்கு பிறகு இந்த வர்த்தக மோகம் என்று சொல்லுவினோம், அது வந்து ஒரு கிழமைக்கு முதலே, ஒரு கிழமையா 10 நாள் சம்திங், அதுக்கு முதல்ல இருந்தே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுக்குரிய தினமாக, அதாவது சாக்லேட் டே, ரோஸ் டே, வேற என்ன, ப்ரப்போசல் டே, இப்படி நிறைய நாட்களை அறிமுகப்படுத்தினோம். இப்படி அறிமுகப்படுத்தி அது வந்து என்னண்டா, அது வந்து வியாபார இதுக்காக. இப்ப ரோஸ் டேண்டா ரோஸ் வாங்கிட்டு போகணும், சாக்லேட் டேண்டா சாக்லேட் வாங்கிட்டு போகணும். இது வந்து அந்த வர்த்தகத்தினுடைய ஒரு அடுத்த கட்ட இதாத்தான் இது மாற்றப்படுது. அதாவது காலம் அப்படியே மருவி மருவி போக போக பழமையான ஆக்கள் எல்லாம் இறப்பிடும். சோ அப்படி இறக்குறதால அந்த அடிப்படை காரணம் என்னன்னு தெரியாம, ஓகே 2ஆம் மாசம் 14ஆம் திகதி கொண்டாடத்தான் வேணும் அப்படி என்றுதான் சில பேர் கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வேண்டாம், நிறைய பேருக்கு இந்த கதை தெரியாது. சோ இப்ப வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, இப்ப வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ பார்க்கலாம் இருக்குமெல்லாம். இப்ப அந்த ஒவ்வொரு டேக்கும் ஹாப்பி சாக்லேட் டே, ஹாப்பி டெடி டே அப்படியெல்லாம் போட்டு போட்டு கொள்றவங்களோட ஃப்ரெண்டுக்கு இதை அனுப்பி அவரை டேக் பண்ணுங்க. ஓகேயா? மற்றது இன்னும் ஒரு வீடியோல உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கோவர்ணன். நன்றி, வணக்கம்.